ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெஜ் ப்ரான் 65 செய்யலாமாங்க. இப்போது நிறையா வீட்டு கல்யாண பந்தியில் இந்த வெஜ் ப்ரான் 65 சாப்பிட்ருப்பீங்க. இந்த ப்ரான் 65 அதே டேஸ்ட்லேயே வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. வெஜ் ப்ரான் 65 செய்கிறதுக்கு தேவையான பொருள் இந்த பேபிகார்ன் தான். பேபிகார்னோட டாப்பும் பாட்டமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பேபிகார்னோட டாப்பும் பாட்டமும் கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி வச்சிருக்கிற பேபிகார்னை கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணியில் போட்டுருங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பேபிகார்னை ஒரு நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. பேபிகார்னை இந்த மாதிரி வேக வைக்கிறதுனால மசாலா பேபிகார்ன் கூட நல்லா இறங்கும். பாருங்கள், தண்ணி நல்லா சூடாகி தண்ணி ஒரு கொதி வந்ததும் போட்ட பேபிகார்ன்ஸை தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துருங்க. இப்போது பேபிகார்னை உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கார்ன் எல்லாம் இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கும் போது ப்ரான் மாதிரி சுருண்டு வரும். கட் பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்ன் கூட 4 பல்லு பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. போட்ட பொருள் எல்லாம் பேபிகார்னோட ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டு விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன்லேருந்து தண்ணி வந்து மாவு லைட்டாக ஒட்டி இருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நிறைய தண்ணியை அப்படியே கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பேபிகார்ன் இந்த பக்குவத்துக்கு வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது பேபிகார்ன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்னை ஒன்றொன்னா போட்டு பொரிச்சிக்கோங்க. பேபிகார்னை அப்படியே கொத்தோடு எடுத்து போடாமல் ஒவ்வொரு கார்னாக போட்டுக்கோங்க. அப்போ தான் தனித்தனியாக வரும். அப்படியே கொத்தோடு போட்டிங்கன்னா பேபிகார்ன் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், கார்ன் ஒரு பக்கம் நல்லா வெந்து பபுள்ஸ் லைட்டாக அடங்கினதும் இது இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ சூப்பரான பேபிகார்ன் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே மாதிரியே மீதமுள்ள பேபிகார்னையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. பாருங்கள், இன்னொரு பேட்ச் பேபிகார்ன் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், டேஸ்டான வெஜ் ப்ரான் 65 சூப்பராக செஞ்சாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வெஜ் ப்ரான் 65 செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.